நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள், நான் யார் என நீங்கள் சொல்கிறீர்கள். நான் என்பதை நமக்கு காட்ட நமது குலம், படிப்பு, பதவி, சம்பளம் என்ற வெளிப்புற அடையாளங்களை அதிகம் நம்புகிறோமா? அவை காணாமற் போகும்போது நாமே காணாமற் போனதைப் போல் உணர்கிறோமா? எளிதில் காணாமற் போகக்கூடிய இந்த அடையாளங்களே நான் யார் என்பதை தீர்மானிக்க விட்டுவிட்டால் நாம் உண்மையிலேயே யார் என்பதை அறியாமல் தொலைந்து போக நேரிடும். வெளி அடையாளங்களை கட்டி வேதனைப்பட்டு அவை தொலைந்து போனால் நாமும் தொலைந்து போனதைப் போல் உணர்வது தவறு என்பதையும், இந்த அடையாளங்கள் ஏதுமில்லாமல் அடிப்படையில் உண்மையில் நான் யார் என்பதை அறிந்து கொள்வதே அனைத்து அறிவிலும் சிறந்தது என்பதையும் சாக்ரட்டிஸ் உட்பட பல மேதைகள் சொல்லி சென்றுள்ளனர். நான் யார் என்ற இந்த கேள்வி இயேசுவுக்கும் எழுந்தது. இயேசுவின் இந்த தேடலை இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகிறது. இந்த நற்செய்தியின் இரு வாக்கியங்கள், இயேசுவின் இரு கேள்விகள் நம் சிந்தனைகளை இன்று நிறைக்கட்டும். நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள், நான் யார் என நீங்கள் சொல்கிறீர்கள். இயேசு இந்த கேள்வியை கேட்டதற்கு ஒரு முக்கிய காரணம், தன்னை இன்னும் சரிவர புரிந்து கொள்ளாத சீடர்களுக்கு அவர் ஒரு வாழ்வு பாடத்தை கற்றுக் கொடுக்க விழைந்தார் என்பதே. மக்கள் தன்னை பற்றி சொல்வதை கேட்டாகிலும் சீடர்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக தன்னை புரிந்து கொள்ள மாட்டார்களா என்ற ஏக்கம் இயேசுவுக்கு இருந்திருக்கலாம். அல்லது இந்த கேள்வி பதில் பரிமாற்றத்தை தொடர்ந்து தன் பாடுகளை பற்றி சொல்லப்போவதை சீடர்கள் புரிந்து கொள்ள மக்களிடமிருந்து அவர்கள் கேட்ட ஒரு சில விசுவாச அறிக்கைகள் அவர்களுக்கு உதவாதா என்ற ஏக்கமாக இருக்கலாம். மக்கள் இயேசுவை பற்றி என்ன சொல்கிறார்கள்? 20 நூற்றாண்டுகளாய் மனித வரலாற்றில் அதிகமான ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்தியவர்களை குறித்து கருத்து கணிப்புகள் பல நடந்துள்ளன. ஏறக்குறைய எல்லா கருத்து கணிப்புகளிலும் இயேசுவின் பெயர் முதலிடம் அல்லது முதல் 3 இடங்களில் ஒன்றாக இருந்துள்ளது. மனித வரலாற்றில் 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக இத்தனை ஆழமான பாதிப்புகளை உருவாக்கியவர்கள் ஒரு சிலரே. இவர்களில் ஒருவர் இயேசு என்பது மறுக்க முடியாத உண்மை. இன்றைய நற்செய்தியில் இயேசு கேட்கும் 2வது கேள்வி, நான் யார் என நீங்கள் சொல்கிறீர்கள்? ஹலோ, உங்களைத்தான், என்னையும் தான். இந்த கேள்வி நமக்குத்தான். நாம் சிறுவயது முதல் அம்மாவிடம், அப்பாவிடம், அருள் பணியாளர்கள், சகோதரிகள், ஆசிரியர்களிடம் பயின்றவற்றை, மனப்பாடம் செய்தவற்றை வைத்து நான் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்ற அந்த முதல் கேள்விக்கு பதில் சொல்லிவிடலாம். ஆனால் இந்த 2வது கேள்விக்கு அப்படி எளிதாக பதில் சொல்லிவிட முடியாது. நான் கேட்டவையும் படித்தவையும் இந்த கேள்விக்கு பதிலாக முடியாது. நான் பட்டுணர்ந்தவை, மனதார நம்புகிறவை, இவையே இந்த கேள்விக்கான பதிலை தர முடியும். இயேசுவின் இந்த கேள்வி வெறும் கேள்வி அல்ல, இது ஓர் அழைப்பு. அவரது பணிவாழ்விலும் பாடுகளிலும் பங்கேற்க அவர் தரும் அழைப்பு. கேள்வி பதில் என்ற வாய்மொழி வித்தைகளை தாண்டி செயலில் இறங்க இயேசு இந்த அழைப்பை விடுக்கிறார். இயேசுவை இறைவன் என்று, தலைவர் என்று, மீட்பர் என்று நம்புகிறேன் என்று சொல்வது எளிது. ஆனால் அந்த நம்பிக்கையை வாழ்வில் நடைமுறையாக்குவது எளிதல்ல. செயல் வடிவம் பெறாத நம்பிக்கை வீண் என்று இன்றைய 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் யாக்கோபு கூறுகிறார். யாக்கோபு அதிகாரம் 2 இறைவசனங்கள் 14-17 முடிய. என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே, சென்று வாருங்கள், குளிர்காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பாரென்றால் அதனால் பயன் என்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல்வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும். நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்ற முதல் கேள்விக்கு நாம் அளிக்கும் விடைகள் நம் அறிவை வளர்க்கும், நமது விவாதங்களுக்கு உதவும், பல 100 பக்கங்கள் நிறைந்த புத்தகங்களாக மாறும். மனித வரலாற்றில் இயேசு யார் என்பதை விளக்க எழுந்த காரசாரமான விவாதங்கள் பலரது வாழ்வை பறித்ததே தவிர அவர்கள் வாழ்வை மாற்றியதா என்பது கேள்விக்குறிதான். கடவுளை பற்றி வெறும் புத்தக அறிவு போதாது. அப்படி நாம் தெரிந்து கொள்ளும் கடவுளை கோவிலில் வைத்து பூட்டிவிடுவோம், விவிலியத்தில் வைத்து மூடிவிடுவோம். ஆனால் இறைவனை, இயேசுவை அனுபவத்தில் சந்தித்தால் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் கேட்ட கதை, நீங்களும் இதை கேட்டிருக்கலாம். குடிப்பழக்கத்தில் இருந்து முற்றிலும் திருந்திய ஒருவரை பங்கு தந்தை சந்திக்கிறார். அவரது மனமாற்றத்திற்கு பங்கு தந்தை காரணம் கேட்கும்போது
தான் இயேசுவை சந்தித்ததாக சொல்கிறார். மனமாற்றம் பெற்றவர். அவர் உண்மையிலேயே இயேசுவைத்தான் சந்தித்தாரா என்று அறிய விழைந்த பங்கு தந்தை அவரிடம் சில கேள்விகளை எழுப்புகிறார். இயேசு எங்கே பிறந்தார்? எத்தனை வருடம் வாழ்ந்தார்? எத்தனை புதுமைகள் செய்தார்? எங்கே இறந்தார்? என்று பங்கு தந்தை அடுக்கிக் கொண்டே சென்ற கேள்விகள் எதற்கும் மனம் மாறியவரால் பதில் சொல்ல முடியவில்லை. பங்கு தந்தைக்கு ஒரே கோபம். இந்த சாதாரண கேள்விகளுக்கு கூட பதில் தெரியாதவர் எப்படி இயேசுவை சந்தித்திருக்க முடியும் என்று சந்தேகப்படுகிறார். அதற்கு மனம் மாறிய அவர் சொல்லுவார், சாமி, நீங்கள் கேட்கும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும். 6 மாதங்களுக்கு முன்பு வரை என் வாழ்வு நரகமாக இருந்தது. நான் தினமும் குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து என் மனைவி, குழந்தைகளை கொடுமைப்படுத்தினேன். மாலையில் நான் வீடு திரும்பும் நேரத்தில் என் கண்களில் படக்கூடாது என்று என் குழந்தைகள் தெருமுனையில் சென்று ஒளிந்து கொள்வார்கள். 6 மாதங்களுக்கு முன் நான் பங்கேற்ற ஒரு ஜெப வழிபாட்டின் போது இயேசுவை சந்தித்தேன். அன்றிலிருந்து என் வாழ்வு மாறியது. நான் குடிப்பதை நிறுத்திவிட்டேன். இப்போது நான் மாலையில் வீடு திரும்பும் போது என் குழந்தைகள் தெருமுனையில் எனக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த மாற்றத்தை தந்தது இயேசு. அது மட்டும்தான் எனக்கு தெரியும் என்று அவர் சொன்னதும் பங்கு தந்தை மௌனமானார். இயேசு கேட்கும், நான் யார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்பது கேள்வி அல்ல, ஓர் அழைப்பு. அவரை அனுபவபூர்வமாக சந்திக்க, அவரை நம்பி அவரோடு நடக்க, அவரை போல் நடக்க, இரவானாலும் புயலானாலும் துணிந்து நடக்க, வாழ்வு பாதையை மாற்றி அமைக்க அவர் தரும் ஓர் அழைப்பு. இந்த அழைப்பிற்கு நாம் தரும் பதில்கள் வார்த்தைகளாக அல்லாமல் செயல் வடிவம் பெறட்டும். குறிப்பாக வாழ்வில் அனைத்தையும் பறிகொடுத்ததால் நம்பிக்கை இழந்திருப்போருக்கு நம்பிக்கை தரும் வகையில் நம் செயல்கள் அமையட்டும்.